அப்போ நான் இங்கே வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்போ நான் இங்கே இருக்காண்டாம்மா, நான் ஊருக்கு போட்டா? எனக்கு பிடிச்சா என்ன பிடிக்கட்டானே அதே நீ கேட்க. ஊருக்கு போயில எங்கேயும் போய் எனக்கு என்ன ஏன்ட்ட எங்களுக்கு கேட்க. இப்படியே பேசினா எப்படி? உங்கள்கிட்ட கேட்டு தானே செய்வேன்னு சொல்லியிருக்கேன். சொல்லுங்க, இருக்கணுமா நான் ஊருக்கு போகணுமா? ஏன்ட்ட கேட்டுட்டு தானே வந்தியா? அப்புறம் ஏக்கு ஏன்ட்ட கேட்டுட்ருக்க? அண்ணன் தானே வந்து கூப்பிட்டு வந்தாங்க. பிறகு நீங்கள் வந்து கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல, நான் உங்களை கூப்பிட்டோம்ல. ஏன் நான் கூட்டிகிட்டு வரமாட்டேன்னு சொன்னேண்ணா? நான் கூப்பிட்டு போகிற வான்னு தானே சொன்னேன். நான் கூப்பிட்டு வரமாட்டேன்னவா? அப்புறம் இப்போ ஏன் என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க? அது நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வரலல்ல அங்கே வீட்டுக்கு. நான் எவன் வீட்லேயும் கொண்டு விட்டுட்டு வரலையா? எவன் வீட்லேயும் போய் கூப்பிட்டு வரதுக்கு இப்போ எப்படி வர தெரிஞ்சுது? நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, நந்தினியாக கூப்பிட்டாலும் பரவாயில்ல, இல்லை உங்கள் ஒய்ஃபாக கூப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அப்பாட்ட சொல்லுங்கள் நான் வந்துடுவேன்னு சொன்னோம்ல. அண்ணன் வந்து அப்பாட்ட சொல்லிட்டு வந்துட்டு, நான் நந்தினியை கூட்டிகிட்டு தான் போகிறேன், வந்தாலும் வராட்டலாம் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சத்தம் போட்டுட்டு அப்புறம் தான் என்னை கூட்டிகிட்டு வந்துச்சு. கூட்டனால தான் நீங்கள் வந்தீங்க, வேறு எதுவுமே அவன்கிட்ட சொல்லலை. அண்ணன் சொல்லிட்டானா? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன, நான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு சந்தோஷம் தானே? பாரு, தேவையில்லாத என்கிட்ட பேசிகிட்டு இருக்காது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். யார் வந்ததில் எனக்கு சந்தோஷமும் கிடையாது, புரியுதா? எனக்கு ஒரே சந்தோஷம், என் ஃப்ரெண்ட்ஸோடு இப்போ இருக்கேன், அவ்வளோதான். தேவையில்லாமல் 2 மாதமாக நான் எவளுக்காகவோ என் பிள்ளைகளையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு தனியாக சுற்றிட்டு அலைஞ்சிருக்கேன். எவளையும் நம்பவே கூடாது, கூடவே இருக்கேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நீங்களே போக சொன்னாலும் நான் போக மாட்டேன். நான் வேண்டாமா மாமா உங்களுக்கு? நான் வேண்டான்னு எப்போவோ பதில் சொல்லியாச்சு. வந்த உடனே கேட்டதுக்கு நான் பதில் சொல்லியாச்சு. உங்கள் அண்ணன் முன்னாடி தானே பதில் சொன்னேன். சரி. யார்? ரேஷ்மாவா? ரேஷ்மாவா? அவட்ட பேசுவீங்களா? எதுக்காக உங்களுக்கு கால் பண்ணுறேன்? அதை கேட்க நீ யாரு? நான் எவகிட்டையும் பேசுவேன், எவ்வளோ எனக்கு ஃபோன் பண்ணுவல, அதை கேட்குறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் இல்லைன்னு நான் அப்போதே சொல்லிட்டேன். அப்படியா? சரி சரி, வேண்டாம்ல, தப்பு தான். யார்கிட்டனாலும் பேசிக்கோங்க, நான் எதுவும் உங்கள்கிட்ட வந்து சொல்ல மாட்டேன், கேட்க மாட்டேன். ஹலோ, சொல்லுமா ரேஷ்மா. என்னால் வந்துடுவேன்னு சொன்னீங்க, அதான் என்ன கேட்கலான்னு. இல்லை, என் பையனை பார்க்க இங்கே வந்துட்டேம்மா, மும்பைக்கு. நாளைக்கு வந்துடுவேன், சரியா? நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடுவீங்களா சார்? ஆமாம்மா, வந்துடுவேன். என்ன நைட் கிளம்பிடுவேன். ஓகே சார். ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டீங்களாம்மா? சார், அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது, அதான் நீங்கள் வந்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலான்னு பார்த்தோம். சரி சரி, நான் நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன், சரிங்களா? ஹோமலுங்க, நீ கால் பண்ணியிருக்கேன்? சார், ஹோமா கொஞ்சம் வெளியில் போயிருக்கா, நான் கால் பண்ண சொன்னேன், அதான் கால் பண்ணேன். சரிம்மா, சரி. எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஊரில் எல்லோரும் எப்படி இருக்காங்க சார் உங்கள் வீட்டில்? என் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க. சார், உங்கள் பையனா பொண்ணா சார்? நல்லா இருக்காங்களா? எனக்கு பொண்ணு, என் ஃப்ரெண்டுக்கு பையன், 2 நல்லா இருக்காங்க. சார், உங்கள் பையனை கூப்பிட்டு வரலாம்ல சார்? பொண்ணை பார்த்துட்டோம். கூட்டிகிட்டு வரேன், இன்னொரு நாள் கூப்பிட்டு வரேண்ணே. இப்போ கூட்டிகிட்டு வர சுச்சுவேஷன் இல்லை, சரியா? ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோ காமிக்கண்ணா? ஓகே சார். இப்படியெல்லாம் பேசுகிறீங்க ஏன் முன்னாடியே? நான் இருந்தாலும் என்ன விஷயம்னு பேசிட்டு அப்படியே வச்சிருவீங்க. சரிம்மா, நைட்டு கிளம்பிட்டேன்னா கன்ஃபார்ம் பண்ணுறேண்ணே, மெசேஜ் பண்ணுறேன். ஓகே சார். அவள் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னான், நீங்கள் அவகிட்டே எப்படி பேசுகிறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சரி, செயின்லாம் கொண்டு வந்தீங்களா இல்லையா? தாங்க, நான் போட்டுக்கேன். அதுக்கு நான் அப்போதே பதில் சொல்லிட்டேன். அந்த பொருளெல்லாம் நான் ஆசை என் பொண்டாட்டிக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்த பொருள், இது எவ்வளோக்கும் கொடுக்க முடியாது. திருப்பி திருப்பி எதுக்கு இப்படி சொல்லுதீங்க? என் பொண்டாட்டி வாங்கினது, அப்போ நான் யார்? யாருன்னு எனக்கு என்ன தெரியும், ஏன்ட்ட கேட்டேன்? சரி, அப்போ நான் என்ன பண்ணால் தான் உங்கள் பொண்டாட்டின்னு சொல்லுவீங்க, அதையாட்டு சொல்லுங்கள். அப்போ எப்போ தருவீங்க? என்ன பண்ண தருவீங்க? நான் ஒவ்வொன்றும் ஆசைப்பட்டு ஆசையாக வாங்கி கொடுத்தத எப்போ கலத்தி வச்சுட்டு போனியோ அன்னைக்கு அதோட மரியாதையும் போயிடுச்சு, எனக்குள்ள மரியாதையும் அதிலே போயிட்டு. சரி, உன்னோட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேன், அப்படி தானே? இனி எந்த கேள்வியும் இல்லைல்ல? எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது. எதுவும் வந்து பர்மிஷன் கேட்கணுமா? எதுவும் சொல்லணுமா சொல்லாண்டாமா? அதை சொல்லுங்கள். சொல்லாண்டா, பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை என்கிட்ட. சரி, நான் இனிமேல் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன், சரிங்களா? சந்தோஷம். இப்போ வாட்டு புரிஞ்சது சொன்னதில். அப்படியே இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி சார், குட் மார்னிங் சார். எப்போ சார் வந்தீங்க? நீங்கள் வர்றீங்கன்னு சார் 2 பேரும் சொல்லவே இல்லை. திடீர்னு முடிவு தான்டா. எப்படி இருக்கேன்? எங்களுக்கு என்ன சார், நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா கொஞ்சம் சரியாக தான் சார் இருந்தது. மறுபடியும் இங்கே வரீங்களா சார்? எதுக்காக சார் திடீர்னு அங்கேயே இருந்துட்டீங்க? சும்மா தான்டா. இப்போ இனிமேல் எங்கே தானே சார் வருவீங்க? வருவேன், ஒரு 2-3 நாள் கழிச்சு வருவேண்ணா. ஏன் சார் 2-3 நாள் கழிச்சு வருவீங்க? இன்றைக்கி வந்திருக்கீங்களா சார்? கொஞ்சம் வேலை பெண்டிங்கில் இருக்குடா, முடிக்கல. அதை முடிச்சு கொடுத்துட்டு வரேன், சரியா? என் ஆசை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், அதனால சரி உங்களையும் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தேன். ஓகே சார், சீக்கிரம் வந்துடுங்க சார். சார், நந்தினி மேடம் இங்கேயே வந்திருக்காங்க? ஆமாம் ஆமாம், இங்கே தான் இருக்காங்க, வந்துட்டாங்க. சார், மேடம் எப்படி இருக்காங்க? பாப்பா எப்படி இருக்கா? மேடம்க்கு என்ன, நல்லா இருக்காங்க. பாப்பாலும் சூப்பராக இருக்கா மேடம் மாதிரி. அப்படியே சார், 2 சார் சொன்னாங்க. கூட்டிகிட்டு வாங்க சார், ஒரு நாள் டெல்லிக்கெலாம் கூப்பிட்டு போயிருக்கீங்க,
எங்களுக்கு கூட்டிக்கொண்டு காமிக்கல சார். டெல்லிக்கு நான் கூப்பிட்டு போகலடா மேடம், எனக்கே தெரியாமல் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. மனசாக தானே கூப்பிட்டு வந்தாங்க, அவங்ககிட்ட கேள்வி. சார் அப்போ இங்கேயும் கூப்பிட்டு வந்துருக்கலாம் மேடம் பாப்பாவையும். இங்கே இருந்தால் கூப்பிட்டு வந்துருப்பேன்டா. அவள் ஊர்லலாம் இருந்தா நான் இங்கேருந்து ஊரில் போய் கூட்டிகிட்டு நேராக அங்கேருந்து அங்கே போனேன். சார் இப்போ வந்துட்டாங்களா சார், கூட்டுவாங்க சார். இங்கே தானே இருப்பாங்க இனிமே. நீங்கள் அவங்கள டெல்லி கூப்பிட்டு போகிறீங்களா சார்? சரி இல்லைடா, இங்கே தான் இருக்காங்க. 2 நாள் தான், நான் போயிட்டு வந்துடுவேன் 2-3 நாளில். வீட்டுக்கு வர வேண்டியதானடா, வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போக வேண்டியதானே. இங்கே கொண்டு வந்தால் எல்லோரும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் சார். அதுக்கு இல்லைடா, உங்கள் மேடம் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வந்துட்டோன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வருது. என்ன சார் நீங்களே இப்படி சொன்னால் எப்படி சார்? கூட்டுவாங்க சார், மனசை பழச சொல்லுங்கள் சார். நாங்கள் சொன்னோன்னா சண்டை போடுவான், நீனே சொல்லு கூப்பிட்டு வருவான். சார் கூட்டுவாங்க சார். சரிடா, வந்து தப்பாக போச்சே, மாட்டிக்கிட்டேனடா. சரிடா கூட்டான், மறுபடியும் வரும்போது கூட்டார் சார். கண்டிப்பாக கூப்பிட்டு வருவீங்களா இப்படி? நான் கேட்டதுக்காக இப்படி சொல்லுதீங்களா? நான் சொல்லி ஏதாவது பண்ணாமல் இருக்கேனடா. கூப்பிட்டு வரேன்டா, நான் டெல்லி போயிட்டு ரிட்டர்ன் வருவோம்ல இங்கே, அப்புறம் கூப்பிட்டு வரேன் சரியா? சார் பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? தம்பி பேர் யாஸ்வின் தானே சார்? யாஸ்மின் இல்லை, யஸ்வந்த். அப்படி தானே சார் சொல்லிக்கிட்டீங்க? அப்படி தான் வைக்கலான்னு பிளான் போட்டோம், கடைசியில் மாறிடுச்சு. ஏன் அவனுக்கு தெரியாதா? நீங்கள் சொல்லவே இல்லை சார் பேர் மாற்றினதை. நீங்கள் இந்த பேர் தான் வைக்க போகிறோன்னு சொன்னீங்க, நாங்கள் அதான் நினச்சோம். சரி தெரிஞ்சுக்க, தம்பி பேர் யஸ்வந்த், பாப்பா பேர் ரியானா. நாங்கள் சும்மா கூப்பிட்றதுனால யாஸ்னு கூப்பிடுறோம். சரிங்க சார். நீங்கள் ஃபுல்லாக இருப்பீங்களா, இப்போ போயிடுவீங்களா சார்? இன்றைக்கி ஈவினிங் வரை இருப்பேன், நைட்டு கிளம்பிடுவேன் டெல்லிக்கு. அதனால் கொஞ்சம் சாயந்தரம் சீக்கிரமாக போயிடுவேன். ஏன் சார் சீக்கிரம் கிளம்புறீங்க சாயந்தரம்? பாப்பா ஊர்லேருந்து நேரத்தான் வந்திருக்காங்க, அதான் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதில் கிளம்பணும். 2 நாள் ஆகும்ல வரதுக்கு, அதுக்கு தான். ஓகே சார் ஓகே. சரிடா, மத்தியானம் லஞ்சில் பார்ப்போண்ணே. அவனுக்குலாம் எங்கடா? அவனு அங்கே தான் சார் உட்காந்துருக்கானு. இவனை சொன்னோன்னே வரணும் சார் கேபினுக்கு. சரிடா, வேலையை பார்க்க சொல்லுங்க. மத்தியானம் லஞ்சு கேன்டீன் வரேன்னா கேன்டீனில் வச்சு பேசுவோம். ஓகே சார். சரிடா பார்ப்போம். ஓகே சார். குட்டிமா வந்துட்டீங்களா பின்னாடியே? எப்படியே வந்திருக்கலாம்ல நீங்கள். யார் என் பொண்ணா? இல்லையாம்மா, அப்பாவை பார்க்காம இருக்கும் இல்லையா? பின்னாடியே வந்துட்டீங்க. நீங்கள் இப்படி வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நேராக அங்கே போயிட்டு இங்கே வந்துருப்பேனே. 2 நாள் இருங்க, நான் போயிட்டு வேலையை முடிச்சு கொடுத்துட்டப்போ வந்துடுறேண்ணே. என் குட்டி தேவதையா நீங்கள்? உங்கள் அம்மா எங்கே? சீக்கிரம் பேசணும் என்ன அப்பாட்ட. வரீங்களா அப்பா கூட? அங்கே 2 ஆண்டி கேட்டுகிட்டே இருக்காங்க, வரியா? பார்த்துக்குவாங்க. ஏதாச்சும் சாப்பிட்டாலாட்டு கூப்பிட்டு போகலாம். உங்கள் அம்மா இல்லாமல் உனக்கு கூப்பிட்டு போக முடியாதா? என்ன செய்ய? ரியாம்மா, இருக்காதவங்க அம்மைக்கு இந்த வந்துட்ட பற்றியா? 2 பிரிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னம்மா போகாதம்மா, நீ அப்போ கூட இருக்கேன்னு சொல்லிடுறேண்ணே. உங்கள் அம்மா பைத்தியம் முடிச்சலை இதை பற்றுக்க, அப்படி சேராத. ரியாம்மா தூங்கிட்டியா? எவ்வளோ கொழுப்பு பற்றியா உங்கள் அம்மைக்கு? பதில் சொல்லுவியா? நீ பேசுவியா? அதிகமாக தூங்கிட்டாவும். வயிறு பிஸ்கலே பார்ப்பான், வா பால் குடிவேன். ஆளை கண்டவன ஒரு நடிப்பு நடிச்சிருவா. மற்ற நேரம் உனக்கு தேடவே மாட்டேன். இன்றைக்கி என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு மெனக்கெட்டு கூப்பிட போரு. நீ அது பாட்டு தானே சமத்தாக இருக்கப்பட்ட. என்னடி பண்ணிகிட்ருக்க? வயிறு பிஸ்கலே உனக்கு இன்னைக்கு? கொழுப்பை பற்றியா? வயிறு பிடிச்ச பிள்ளை அழாதா? வாரி என்ன, அப்புறம் நான் கிச்சனில் வேலை பார்க்க போகிறேன். அப்புறம் அப்போ அழுதானா நான் வரமாட்டேன். பாப்பா பற்றியா ஒன்றையும் மிரட்டுற பற்றியா? நீ என் கிச்சனில் வேலை பார்த்தா அவள் அழுத பால் கொடுக்க முடியாதா? அப்படி ஒன்றும் வேலை பார்த்து கிளிக்காண்டா. பால் குடித்தா ரொம்ப நேரம் ஆச்சு, அதான். இப்போ அவள் அழல, அப்படி தானே விளாண்டுட்டு இருக்கா. அப்புறம் என்ன? டே எங்க வாயேன். எந்திரி எந்திரி எந்திரின்னு எந்திரி. என் பொண்ணு எப்படி என் மடியில் இருந்தாலும் அப்படி வச்சுட்டு எந்திரி. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? நீ பார்த்தா எப்படி தெரியுது? காலையில் என்ன தெளிவாக தானே சொல்லிட்டு போனேன் அவ்வளோக்குள்ளே. அப்புறம் மறுபடி வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட. நான் எதுவும் கேட்டேன்னா? அப்புறம் என்னத்துக்கு பண்ணிகிட்டு இருக்க இப்படி? நான் அதுக்காக உங்ககிட்ட வரல, உங்களை தேடி. நான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் செஞ்சேன். நான் அதுக்கும் காலையில் பதில் சொல்லிட்டேன், தெளிவாக தானே சொன்னேன். இப்போ உண்மையாகவே நான் வேண்டாமா உங்களுக்கு? நான் சும்மா தான் கோவப்படுத்தீங்கன்ட்டு தான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன். வேறு ஒரு எண்ணமும் இல்லை, என் மனசில் தப்பான எண்ணம் எதுவுமே இல்லை. நான் ஏற்கனவே எத்தனை மட்டும் சொல்லியாச்சு, எனக்கு நீ வேண்டான்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன? உண்மையாகவே வேண்டாமாண்ணா? எனக்கு நீ வேண்டாம், அவ்வளோதான். எப்போ நீ கலத்தி வச்சியோ அப்போவுமே முடிஞ்சு போச்சு. மற்ற செயினெல்லாம் கலத்தி வச்சுருந்தா கூட பரவாயில்ல, தாலி செயினையும் சேர்த்தானே கலத்தி வச்சுட்டு போனேன். யாருக்குமே ஒரு தடவை சத்தம் போட்டோம், உனக்கு ஞாபகம் இருக்கா? கழிச்சு நீ ஏன் கழிச்சு வச்சிருக்க அப்படின்ட்டு. நீ சொன்ன நான் எக்ஸாமுக்கு தனியாக போகிறோம்ல, அதனால தான் கழிச்சு வச்சுருக்கேன். நான் கலத்தாண்டா நீ கழுத்துல போட்டுக்கிறதானே சொன்னேன். மன்னிச்சிருங்க. சரி, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என் மாமா சும்மா தான் கோவப்படுதுன்னு நினச்சேன். உண்மையாகவே நான் வேண்டான்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு யோசிக்கலை. மன்னிச்சிருங்க. என்ன ஆள்களே காணும், எங்கே போனாங்க 2 பேரும்? ரியம்மா, சரியாம்மா, குடிமா எங்கே போனீங்க? வாங்க.
சமையட்டு போயிட்டு பேசிட்டு இருக்க அவ்வளோ ஒரு வேலை வந்து தெரியாம. டேய் பாலா மனோ, என்னடா வந்தோடனே கூப்பிடுத? என் பிரின்சஸ் எங்கடா? பிரின்சஸ் எல்லாம் ஊர் போயாச்சு. ஏறுவ மாடு விளாண்டு இருக்காது எங்க அவளை? விளையாடுதாவளா? ஊர் போயாச்சு 2 பேரும். என்ன சொல்ற? விளாண்டுட்டு இருக்காதா? எங்க இருக்கா? பொய்யாச்சு, ஊர் போயாச்சு. கொண்டு விட்டுட்டு தான் வரும்போது உடனே கூப்பிட்டு வந்திருக்கேன். கொண்டு விட்டுட்டு வந்தியா? யார்கிட்ட கேட்டு நீ கூப்பிட்டு போன? ஆ, யார் சொல்லி நான் கூப்பிட்டு வந்தேன்? நானே தானே கூப்பிட்டு வந்தேன். அதான் நானே கொண்டு விட்டு வந்துட்டேன். அப்போ எதுக்கு போய் கூப்பிட்டு வந்தேன்? ஆ, 2 நாளாக கொண்டு விடணும்னா ஏன்டா கூப்பிட்டு வந்தேன்? என் தங்கச்சி சந்தோஷமாக வைக்கணும்னு தான் நான் அவளை இங்கே கூப்பிட்டு வந்தேன். நான் கூப்பிட்டு வந்ததுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. அவள் சந்தோஷமாக இல்லை, அழுதுகிட்டே இருக்கா. அதை நான் பார்த்துட்டே இருக்கவா சொல்லு. அவள் இருந்து கஷ்டப்படுவாடா, அதுக்கு தான். எதுக்கு அழுதுட்டு இருக்கா? என்ன விஷயமா? என்ன விஷயம்னு உனக்கு தெரியாதுல்ல? ஆ, ஏன் உன் தங்கச்சி என்ன சொன்னா? அவளுக்கு போகிறனாலா நீயே கொண்டு விட்டு வந்தியா? அவளே போகிறேன்னு தான் சொன்னான். இங்கே இருந்தால் பார்க்க நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கஷ்டப்படுவீங்க. அதனால நான் அங்கேயாச்சும் இருக்கேன், பார்க்காம தூரமாக இருந்தாலாட்டும் கொஞ்சம் இருந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன செய்ய சொல்லுதேன்? கொண்டு கூட போகிறேன்னு ஏன் என்கிட்ட சொல்லலை? இன்னைக்கு கூட்டிகிட்டு வரட்டான்னு கேட்டக்கு நீ என்ன சொன்னேன்? என்கிட்ட ஏன் கேட்க அப்படி தானே சொன்னேன். அதெல்லாம் கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் கூட்டி கொண்டு விடுறதுக்கு மட்டும் ஏன் வான்ட்டு சொல்லணும்? சொல்லி தொலைஞ்சிருந்தா நான் வராமல் இருந்திருப்போம்ல அங்கேயே. அங்கேயே இருந்திருப்பியா? ஏக்கு நான் அவிய 2 பேரும் இங்கே இல்லைன்னா நான் இங்கே வந்து என்னச்சிக்கேன்? புரியலை, என்ன சொல்ல வர? அவைய 2 பேரும் இங்கே இல்லைன்னா நான் இங்கே இருந்து என்ன செய்யவா? அது 2 பேர் யாரும் உனக்கு? அதானே அவைய 2 பேர் இங்கே இருக்கிறது, நீ இங்கே இருக்கிறதுக்கு என்னடா சம்மந்தம்? கோவப்படுத்தாத. நீ உண்மையாக வீட்டில் கொண்டு விட்டுட்டியா? நீ சொல்லு. ஏன் உமாவா? சரி, நந்தினி யாரு? கோவப்படுத்தாதடா. ஏன் நந்தினி யாருன்னு உனக்கு தெரியாதான்? எங்கள் தங்கச்சி, அது தெரியாத எனக்கு? அவங்க தங்கச்சி மட்டும் தானே? எனக்கு யாரு? அதை தான் கேட்கும். நீ அவளை பார்க்கணும் இங்கேயே, அதான் அவளை யாருன்னு கேட்கும். சரி, அவளை எங்கே கொண்டு விட்டேன்? உங்கள் வீட்டில் கொண்டு விட்டியா? நம்ம வீட்டில் கொண்டு விட்டியா? ஏன் இப்போ ஐக்க என்ன எங்கே விட்டான்னு? அவள் ஊருக்கு போயிட்டேன், அவ்வளோதான். சொல்லு மனம், கோவப்படுத்தாத. எங்கே இருக்கான்? நம்ம வீட்டில் இருக்கான். நீ இப்போ ரியோவை பார்க்க போறியா இல்லை நந்தினியை பார்க்கணுங்க? 2 பேரையும் பார்க்கணும். எங்கே அவளை? 2 பேரையும் பார்க்கணுங்க. எங்கே அவளைங்க? சொல்லி போல. அந்த பைத்தியக்காரி எங்கே? நாங்கள் கேட்டதுக்கு மேலே பதில் சொல்லு. சொல்ல முடியுமா முடியாதடா? அவளை எங்கன்னு? நீ முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லுன்னு சொன்னேங்கிற. யார் எப்படி தேடுன்னு தெரியாதா உனக்கு? வேற என்ன? சொல்லுண்ணா. என் முன்னாடி எங்க? என்ன திடீர்னு என் முன்னாடி எங்கன்னு கேட்கேன்னு? எனக்கு கூட்டு வந்தன்னைக்கு நீ அவளை என்ன கேள்வி கேட்ட? என்கிட்ட நீ என்ன சொன்ன? யாருன்னு எனக்கு தெரியாது. அவகிட்ட நீ வேண்டாம். இல்லை தெரியாமல் தான் கேட்க. அவள் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு அவளை அடிச்சிருக்க. ஆ, சொன்னாடா அவங்ககிட்ட? அதான் சொல்லிட்டா. நான் சமாதானப்படுத்தணும்னு நினச்சேன், சமாதானப்படுத்த முடியல. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க என்ன வேண்டான்ட்டு. இங்கே இருந்தால் நான் அவங்கக்கிட்ட பேசணுன்னு தான் தோணும் எனக்கு. அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் நான் கஷ்டப்படுவேன், உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் தூரமாக இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு கொண்டு விட சொல்லிட்டா. சரி, கொண்டு விட்டுட்டு வந்ததெல்லாம் இருக்கட்டும். எங்கே இருக்கா அதை சொல்லு. நம்ம வீட்டில் இருக்கலாம். எங்கே இருப்பா நீ நினைக்க? நிதானமாக யோசிச்சு சொல்லு. அவள் என்ன சொன்னான்னு சொன்னால் சமாதானப்படுத்த முடியலையா? அவள் ஏன் முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிருக்கா? அங்கே தானே இருக்கா? வர்ற கோவத்துக்கு ஒன்று அடிக்கணும் போல தோணுதுடா. என்ன பண்ணு, முதல்ல வழியை விடு. இன்னும் உனக்கு மறுபடியும் ஏற்பட்டு ஒன்று விடு. நான் வீட்டுக்கு போயிட்டாரன். முதல்ல சொல்லுதானே நேராக அங்கே போய் போடலாம். ஏய்க்கு அங்கே போய் நினச்சிப்புறேன்? எதுக்குடா? என்னை பற்றி தெரியும்ல, நான் அவளை பார்க்கணும். அப்புறம் ஏய்க்கு அவளை அடித்தேன்? ஆ, அதனால தான் 2 நாளாக என் மைண்டுக்குள்ளே அவளை தேடுது. அவளை நான் பார்க்கணுன்னு வந்தது அதுக்கு தான். வாங்க, யாராச்சும் ஒருத்தர் என்ன கொண்டு விட்டுவாங்க. வாங்க. எங்கே கொண்டு விடணும்? பறக்காத, பொறுமையாக இரு. எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கா. இங்கே தான் இருக்கல. அப்புறம் ஏக்கிட்ட என்ன டென்ஷன் படுத்துறியா? அதை கேட்க தான் உங்கள்கிட்ட கூப்பிட்டேன். அங்கேயே இருந்து பேசிகிட்டு இருக்கான். வர சொல்லிட்டு அந்த பைத்தியத்தை. பைத்தியம்? நீ பைத்தியம் பிடிக்க வச்சிருவா. நீ கூப்பிட்டோன்னா அவன் வருவான்னு நினைக்கியா? அவன் வரமாட்டான். ஏன் வர மாட்டேன்? நான் கூப்பிட்டா வருவா. குரல் கேட்டோன்னே வந்து நிற்ப போறியா என்கிட்ட? எங்கே கூப்பிடு, அவன் வாரெல்லாம் நானும் பார்க்கேன். நீ கூப்பிட்டா வருவா, ஆனால் இப்போ வரமாட்டான். ஏன் என்னாச்சு? கோபமாக இருக்கேன் மேலே? போயிட்டு ஒம்பாட்டுக்கு இருந்துட்டலாம். உன் மோளை கேட்கணும்னு தோணுது, பார்க்கணும்னு தோணுது. நீ அவளை பற்றி ஏதாச்சும் கேட்டியா? ஆ, 2 நாள் அவளுக்கு காய்ச்சல் எது தெரியுமா அவனுக்கு? காய்ச்சலா? என்னடா சொல்கிறேன்? ஹாஸ்பிட்டல் கூட்டு பண்ணியா? ஏன்டா எடுத்து சொல்ல? நீ தான் அவளை பற்றி கேட்கவே இல்லையே, அப்புறம் எப்படி சொல்லுத? கேட்டால் சொல்லுவீங்களா? வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா இவங்களை பற்றி கேட்டதான் சொல்லணுமா? தெரிஞ்சுக்கணும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. உனக்கு தான் வேணான்ட்டியே, அப்புறம் அவளை பற்றி எப்படி வந்துட்டு சொல்ல? டென்ஷன் படுத்ததா? இப்போ அவளை எங்கே ஊசி போட கூட்டு பண்ணியா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இந்த நேரத்தை நைட்டு ஊசி போட கூட்டு போயிருக்கு. நேற்று போய் ஒரு ஊசி போட்டு கூட்டு கொண்டு வச்சிருக்கு. வேற என்ன? சரி ஆயிட்டா. என்ன பண்ணுறான்? தூங்குதலாம்? எந்த ரூமில் இருக்கான்? ஆ, ஏய் கேட்க, இப்போ அவளை போய் கூட வந்து அளவைக்க போறியா? எங்கே இருக்கா? சொல்லித்தோட. எது ரூமில் இருக்கா?
அவள் சொல்லிட்டா என்னை பற்றி அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது, என்னை பார்க்க வந்தாலும் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால தான் நீ இன்னைக்கு வருவேன்னு தெரிஞ்சு தான் இந்த ரூமில் இருக்காமல் நான் அந்த ரூமில் இருக்கேன்ட்டு அங்கே போயிட்டா. பார்க்க விடக்கூடாதுன்னு சொன்னாலா? ஒன்னால தான் அந்த காய்ச்சல் வந்துச்சு, அது உனக்கு தெரியுமா? உனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்று சொன்னா அவளால் தாங்கிக்க முடியாதுன்னுட்டு எத்தனை மட்டும் கேட்டு நீ திருப்பி திருப்பி அவளை கஷ்டப்படுத்திட்டு போயிருக்க. சொன்னது காணாதுன்னு அவளை அடித்து நினச்சி தான் அவளுக்கு காய்ச்சலே வந்துட்டு. நைட்டு எந்திரிச்சு அவளால் சாப்பிட வர முடியல. சரி ஏதாட்டும் வருத்தத்தில் இருப்பான்னு உள்ளே போய் பார்த்தா பாம்போட படுத்து கிடக்கா தெரியுமா? கை வைக்க முடியல உடம்புல, அனலாக கொதிக்கி. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒம்பாட்டுக்கு போய் இருப்ப. இப்போ வந்து நின்றுட்டு அவளை எங்கன்னா இப்போ விட போறீங்களா இல்லையா? நான் பார்க்கணும். நாங்கள் ஏன் சொல்ல போகிறோம், ஆனால் புரிய வைக்கிறதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். போ போய் பாரு, அவள் பேசினானா பேசு, இல்லைன்னா இரு. என் ரூமில் தான் இருக்கா, போய் பாரு போ. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க டாக்டர்? பார்க்கணும் அவளுக்கு இப்போ காய்ச்சல் அடிக்கான்னு நினச்சி சாப்பிட்டதுக்கப்புறம் நைட் ஒரு டைம் கூப்பிட்டு போனால் நல்லதுன்னு நான் நினைக்கேன். ஏன்னா நைட்டு தான் அவளுக்கு ரொம்ப காய்ச்சடிக்கு. பகலில் கொஞ்சம் நல்லா இருக்கா. அப்புறம் என்னால் தனியாக என் ரூம்லேயே படுத்துருந்தா? அரைஞ்சு பல்ல பேத்துறேன் நாயை. என்ன நினச்சிட்டு இருக்கேங்களா? இல்லைடா, இன்னைக்கு தானே அங்கே போய் இருக்கான்னு சொன்ன ஒரு ரூமில், அதான் கேட்டேன். வாங்க கூட தானே எருமை இருக்கும். அப்புறம் என்ன டவுட் உனக்கு? சாமியாக பவியும் இவ கூட தான் படுத்துருந்தாங்க. பாப்பாலும் தம்பி நாங்கள் வச்சு படுத்துருந்தோம். நைட்டு ரியா முழிச்சானா சாமியாக கால் பண்ணி இருந்தாலும் அவளுக்கு வயிற்று கொடுப்போம். தேங்க்ஸ்டா. அரைஞ்சு பல்ல கலத்துடுவேன் நாயை. தேங்க்ஸா? இல்லை நீ யார் நினச்சிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? ஏக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? சாரிடா, நான் கால் பண்ணி அவளை பற்றி கேட்கவே இல்லை. எனக்கு தெரியாமல் போச்சுல்ல. சரி ஏக்கு கேட்காம இருந்த? என்ன தைரியத்தில் இருந்த? அதான் உங்கள் கூட இருக்கல, அப்புறம் என்ன? எனக்கு என்ன டென்ஷன்? நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு தேங்க்ஸ் சொன்னேன்? சரி விடுறா, நான் போய் பார்க்க வரப்போ. போய் தொலை எருமாடு போ.